முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படியாக உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை சொல்றதுக்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். எப்போவுமே வாழ்க்கையில் இதுவரைக்கும் உனக்கு கஷ்டமான விஷயங்களும் கவலைக்குரிய விஷயங்களுமே நடந்திருக்கேன்னு நினச்சி நீ சோர்ந்து போய் இருந்தாயல்லவா? இப்போதே உன் சோர்வையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான தீர்வை, உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிறது எல்லாமே நிரந்தரமானதாக, நிலையானதாக, வெற்றிக்குரியதாக உன் வாழ்க்கையிலேயே இருக்க போகுது. நீ பொறுமையோடு இருந்தீனா நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்வமே. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்காக பல விஷயங்களை நான் பல மனிதர்களை சரி கட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாருடைய மனசையும் மாற்றி எந்த விஷயத்தை எப்படி சரி செய்யணுமோ செஞ்சு உனக்கான விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போல நடத்தி முடிப்பேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாகவும் சிரமமாகவும் இருந்தாலும் கூட கூடிய விரைவில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். விடாப்பிடியாக உன்னை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே. அது வரைக்கும் நீ மனசை போட்டு குழப்பிக்காத. உன் ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்பத்தில் அமைதின்னு அனைத்துமே மேம்பட போகிறது. நீ எனக்காக வச்ச விரதங்கள் எல்லாம் இப்போது உனக்கு கைமேல் பலனை கொடுக்க போகுது என் செல்வமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ சற்றும் யோசிக்காம நிமிர்ந்து தைரியமாக நிற்க பழகு. நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் பொறுமையாய் நிற்கும் போது உனக்கு கிடைக்க போகிற மதிப்பும் மரியாதையும் மிக விமரிசையாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே. மற்றவங்க உன்கிட்ட அன்பை கொடுத்தாங்கன்னா நீ அன்பை அமைதியாக ஏற்றுக்கொள். மற்றவங்க உன்னை விமர்சிக்கிறாங்க, குறை சொல்கிறாங்கன்னா அதையும் மௌனமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. நீ அமைதியாய் மௌனமாய் இருக்கும்போதே உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் இந்த முருகன் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாற்றங்கள் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிசயம் நிகழப்போகுது. ஆனந்தத்திலும் நிறைஞ்ச நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் என செல்வமே. உன்னை அள்ளி அரவணைச்சு என் கருவறையில் பத்திரமாக பாதுகாக்க உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன். ஆனால் நீ அதை கண்டுக்காம தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு ஏன் குழப்பத்தோடு இருக்கிறேன்? உனக்கு தேவையானதையெல்லாம் அள்ளித்தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் மனம் கலங்காதே. இப்போது நடப்பது எல்லாமே என்னுடைய லீலைகள் தான். கூடிய சீக்கிரம் இது அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். இப்போதே உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும், சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு காலநிலைகளைப் போல இல்லாமல், உயர்வும் தாழ்வுமாக இல்லாமல் உனக்கான வாழ்க்கையை உயர்வாகவே அமைச்சு கொடுத்துட்றேன். சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது, காலநிலைகள் மாறும்போது குப்பையில் இருக்கிறது கோபுரத்தில் போய் உக்காடுறதும் கோபுரம் குப்பைக்கு வருவதும் இயல்பான ஒரு விஷயம்தானே. அதே போல் இப்போது நீ உன் வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கோபுரத்தில் உன்னை உட்கார வச்சு அழகு பார்க்க தான் போகிறேன். நிலைமை எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நிலையான சந்தோஷம் இருக்கணும்னு நினச்சின்னா பணிவோடும் துணிவோடும் அமைதியோடும் அடக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துரு. எப்போதும் நல்ல மனசோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாக, வாழ்க்கை துணையாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே. நீ நினச்சது எல்லாமே உடனே நடந்துடணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீனா அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். அதாவது அந்தந்த காலத்தில் சரியாக சிறப்பாக நடப்பதை பார்த்து கொண்டு நானும் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன்றத கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நீ புரிஞ்சுக்குவ. எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே. நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். என்னை மனசில் முன்னிறுத்தி நீ தொடங்கும் அத்தனை நற்காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே. நீ நினச்ச விஷயங்கள் சில நேரத்தில் நீ நினச்சதற்கு மாறாக நடந்தாலும் அதுக்காக கவலைப்பட வேணாம். ஏன்னா நீ நினச்சது அப்படியே நடந்திருந்தா
அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையும் பாதிப்பும் வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதால தான் சில விஷயங்களை காலதாமதம் செய்கிறேன். கண்டிப்பாக உனக்கு எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதற்கான விஷயங்களை அந்தந்த நேரத்தில் உரியபடி உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். எல்லாத்தையும் மாற்றும் சக்தி படைச்ச உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உன் தலைவிதியையும் நல்ல முறையில் மாற்றி எழுதி நீ 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழும்படி செய்வேன் என் செல்வமே. எப்போதும் நீ என்னுடைய வார்த்தைகளை மட்டும் நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை இனிமே மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போது. நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துடுச்சு. நீ எனக்காக என்ன நினச்சிக்கிட்டு ஏற்றி வச்ச தீபத்தின் ஒளி இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு வெளிச்சம் கொடுக்க போகுது. என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை கரை சேர்க்கறதுக்காக நான் வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் எத்தனையோ நாட்கள் கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்க்கை வாழ்ந்த உனக்கு இனி எல்லா நாட்களும் சந்தோஷமான நாட்களாக இருக்க போகுது. என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையை நான் ஏன் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டேன். இனி நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கூட நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இது வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை சந்திச்சனே, நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நல்லதே நடக்காதோ நொந்து போயிருக்கனே, சந்தோஷப்படும்படியாகவும் முகம் மகிழும்படியாகவும் உன் முகத்தில் சந்தோஷத்தோடு மனம் குளிரும்படியாகவும் நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணுன்ற முனைப்போடு ஓடிக்கொண்டிருக்கும் உனக்கு இனி எல்லாமே உன் எண்ணப்படியே நல்லதாக நடக்கும். நீயும் வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய் என் செல்வமே. இனிமேலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது போல நடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. எந்த கஷ்டமும் இல்லாமல் இனி எப்போதும் நிம்மதியா நிஜமாகவே சிரிக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய தனிமைகளை எல்லாம் பயன்படுத்தி தனிமையில் இருக்கும்போது எதையாவது யோசிச்சு அழுது தவித்து கஷ்டப்படாதே. உன் மனசில் இருக்க வேதனைன்னு எல்லாவற்றையும் அறிந்த இந்த முருகப்பெருமான் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு தரேன். உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக கலங்கி போய் நிற்கும்படி நான் செய்வேன். இப்போதே நீ கண்ணை தொடச்சிக்கிட்டு எல்லா பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வருவதற்கு ஆக வேண்டிய முயற்சிகளை செய்ய பழகு. உன் கண்களிலிருந்து வரும் கண்ணீர் அனைத்தையும் நான் வெளியேற்றிட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே. தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று உனக்கான பாதையை வகுத்துக்கிட்டு அதில் நீ பயணம் செய்யும்போது உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். எல்லார் முன்னிலையிலையும் நீ உன் துணைக்கு மரியாதை கொடுத்தாதான் அவங்க மற்றவங்க முன்னால் மதிப்போடும் மரியாதையோடும் உலா வர முடியும். எப்போதும் உன்னுடைய துணையை ஒரு அடிமையாக நினைக்காம அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அன்பு செலுத்தக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்து விடு. அடுத்தவங்களை மனசு நோக வச்சு அழுக வச்சு வேடிக்கை பார்க்குறவங்க அவங்க கண்கள்லையும் கண்ணீர் வரும்ன்றதை மறந்து போயிடுறாங்க. யார் என்ன செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பி கொடுப்பேன். நீ செய்கிற நல்லதும் கெட்டதும் கூட உன் வாழ்வில் நிச்சயமாக உன்னை நோக்கி வந்து சேரும். கூடிய விரைவில் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும்படி நான் செய்ய போகிறேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் பெறப்போகிறாய் என் செல்வமே. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகி நீ நல்லபடியாய் வாழும்படி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். உன் வாழ்க்கையில் உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களே நடக்குதே நினச்சி கவலைப்படாத. அனைத்தையும் உன் மனதிற்கு பிடித்த விஷயங்களாக நல்லபடியாய் நடத்தி தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. யாராவது வந்து உன் தலைவிதி இப்படிதான் உன்கிட்ட சொன்னாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட சத்தம் போட்டு சொல்லு. என் அப்பன் முருகன் என் தலைவிதியை பார்த்து எழுதி திருத்தி எழுதி கண்டிப்பாக என்னை ஜெயிக்க வைப்பாரு, புகழின் உச்சிக்கு கொண்டுட்டு போவான்னு நீ தைரியமாக சொல்லலாம் என் செல்வமே. எப்போவுமே யார்கிட்ட பேசினாலும் யாரிடம் பழகினாலும் அளவோடு பழக கற்றுக்கோ. உனக்கான எல்லைகள் எது நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசும்போது பழகும்போதும் கண்டிப்பாக எந்த விதத்திலும் உனக்கு மரியாதை குறைவு வராது என் செல்வமே. உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகன்கிட்ட சொன்னீனா நான் அதை உனக்கு நல்லபடியாக நிவர்த்தி செஞ்சு காப்பாற்றுவேன். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் யார் என்ன சொன்னாலும் விமர்சனம் வச்சாலும் கூட கவலைப்படாமல் தைரியமாக கடந்து போக துணையாக இரு. 1000 பேர் உன்னை பற்றி 1000 விதமாக சொன்னாலும்
உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் உன்னை நல்லா தெரிஞ்சவங்கனா தான் இருக்கேன். அதனால உனக்கு துணையாக, உனக்கு ஆதரவாக எப்போதும் நான் இருப்பேன்னு நம்பி தைரியமா இரு. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ வேணும்னு கேட்டாலும் கெட்டதை உன் கைகளில் தரவும் மாட்டேன். நீ வேணாம்னு சொன்னாலும் உனக்கு நல்லதுன்னா அதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். கையில் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமலேயே வாழ்க்கை முழுவதையும் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கைங்கிற பயணம். உன் கைகளில் இருப்பதே உனக்கு சரியானது, நீ ஆசைப்படுறதே உனக்கு நல்லதுன்றத நான் உனக்கு துணையாக இருந்து உன் கைகளில் கொடுக்கிறேன் செல்வமே. உன் கர்ம வினையின் பலனாக இப்போது நீ அனுபவிக்கிற அத்தனை பாவங்களையும் முறியடிச்சு உனக்கான புண்ணிய கணக்காக நான் மாற்றி தர்றேன். இப்போது என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்கிறேன். என்னை முழுசாக சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி தீவினைகள் எதுவும் செய்யவும் நான் விடமாட்டேன். இப்போதே உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துறேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது. உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது. நீ ஒருபோதும் பயப்படவோ கலங்கவோ வேணாம். போதுங்கிற மனசோட உன் லட்சியத்தை மட்டும் முன்னிறுத்தி எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொய் சொல்வதோ, பொறாமை கொள்வதோ, நயவஞ்சகத்தோடு திருட்டு வேலை செய்வதோ வேண்டாம் என் செல்வமே. எல்லாவற்றையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நம்ம சொந்தக்காரவங்க எல்லாமே நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மேலே தான் ஒரு வேளை தப்போ, நாம் சரியா இல்லையோன்ற அளவுக்கு நீயே சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு இந்த உறவுகள் யார் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நீ ஒருபோதும் உன்னை சந்தேகிக்காதே. நீ யாருங்கிறது உனக்கும் உன் மனசாட்சிக்கும் நல்லா தெரியும் அல்லவா? உண்மையான நல்ல உறவுகள் எப்போதும் உனக்கு பக்கபலமாக இருப்பாங்களே தவிர எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சாட்டிக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீ நல்லா யோசித்து செயல்படு. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் மனசில் பயமே வராது. தன்னம்பிக்கை கொண்டவர்களின் கைகள் எப்போதும் உழைக்க தயங்காது என் செல்வமே. நீ எப்போதுமே நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் உனக்கான வாழ்க்கையை உயர்வாக வாழ தயாராகு. நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாங்க, காயப்பட தான் செய்வாங்க. ஆனால் அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார்கள். நீயும் என் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் உன் வாழ்க்கையை ஜெயிக்க போகிற. உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் அன்பு உயிரான குழந்தை அல்லவா நீ? கண்டிப்பாக நீ எடுத்த எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைச்சு நீ புகழின் உச்சிக்கு போக போகிறாய். உனக்கு எதை எப்போது தரணுமோ அதை அப்போது நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. கூடிய விரைவில் நீ மன மகிழ்ச்சி கொள்ளும்படியும் மனநிறைவோடு சந்தோஷமாய் வாழும்படியும் நீ கேட்டதையெல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போது உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், மகிழ்ச்சியோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அதை சமமாய் பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தீனா கூடிய சீக்கிரம் தேவையற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோட நீ இருந்துட்டாலே எந்த விஷயமும் உனக்கு கஷ்டத்தை தராது. இதுவரைக்கும் நீ தோத்ததையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. நீ வாழ்க்கையில் இன்னும் முன்னோக்கி செல்வதற்கும் முன்னேற்றம் பெறுவதற்கும் அது நிச்சயம் உனக்கு உதவிகரமாக இருக்கும் என் செல்வமே. எல்லாருக்கும் எல்லா நேரங்களையும் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நீ நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டு என் அப்பன் முருகன் பார்த்துக்குவான்னு அமைதியாக இருந்தாலே போதுமானது. உன் சார்பாக அனைத்தையும் நான் முன்னின்று நடத்தி உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கிடைக்க செய்வேன். எல்லாமே உன்னை விட்டு போன பிறகு இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்திருக்கலாமோன்ற சிந்தனை வரக்கூடாது. ஆரம்பத்திலேயே அனைத்தையும் கவனமாக சிறப்பாக சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நீ போகிற வழியில் கல் முள் எது இருந்தாலும் நடந்து செல்ல தயங்காதே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கை பாதையை மலர்பாதையாக மாற்றுவேன்.